வணக்கம் நிக்கோஸ் தான் பேசலாம். தேங்க்யூ டியம். Yes. ஹாய் டீம். ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ரியாக்ஷன்ஸ்லாம் போட மாட்டீங்களா? லேம்ப் லைட்டர்ஸோட நியூ கல்ச்சர் என்ன தெரியுங்களா? எந்த செஷன் ஆரம்பிச்சாலும் எக்ஸைட்மெண்ட் சும்மா தெறிக்க விடணும். ஜூம்ல நம்மளோட எக்ஸைட்மெண்ட் எப்படி தெரியும்? ஆக்சுவலா அது நியூ கல்ச்சர் இல்ல, இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல். விசில போட்டு எங்க போனாலும் நம்ம பரபரப்பா தான் இருக்கும். ரெடியா? சம்பவத்துக்கு ரெடியா? ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்கில் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் கேம். ஷோர் யா. சூப்பர். ஓகே பிஃபோர் தட் எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. உங்களோட நியூ பார்ட்னர்ஸ் கனெக்ட் ஆயிட்டாங்களான்னு பாருங்க. ரொம்ப மைண்ட்ஃபுல்லான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஒன்னும் அப்படியே வந்து அதுக்கு என்ன ப்ரைஸ் டாகே போட முடியாது. அப்படி ஒரு லைஃப் ஸ்கில். இப்ப நீ கத்துக்கிற விஷயம்னா எவர் கிரீன். லைஃப்ல எங்க போனாலும் நீங்க தனியா தெரிவிங்க. யூ வில் பிகம் அந்த ஒரு லீடர். நம்ம சசிகுமார் சொல்லுவாங்கல்ல, யூ பில்ட் அ கார்டன். நம்ம பட்டாம்பூச்சி துரத்தி தேடவே வேணாம், அது தானா வந்து நம்ம கிட்ட வந்து உட்காரும். பில்டிங் அ கார்டன், ரைட்? நத்திங் பட் பில்டிங் அவர் கார்டன் சொல்றது நம்மளதான். when we build ourselves, we start becoming a magnet and we start attracting, right? அந்த பில்டிங் அப் நம்மள பில்ட் பண்றோம் இல்லையா, அதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிட்டி பீப்புள் ஸ்கில் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ மேக் ஷுவர் உங்க பார்ட்னர்ஸ் கனெக்ட் ஆயிட்டாங்களான்னு பாருங்க. பிஃபோர் ஐ ஜஸ்ட் டூ சம் வார்ம் அப். நேத்திக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? நேத்திக்கு டிஜிட்டல் பிபிஎஸ்க்கு ஒரு ஆட்டின போடுறோமா? பசங்க வச்சிருந்தா கஷ்டம், பிசினஸ் தான் பில்ட் பண்ணலாம்னு இனிமே சொல்லவே முடியாது, ரைட்? ஒன்னு இல்லை, 1 2 3 4 5 பாய்ஸ் வச்சுக்கிட்டு என்ன ரேஞ்சுக்கு பிசினஸ் பில்ட் பண்றாங்க, சான்ஸே இல்லை. இல்ல அப்படியே கிராஷ்ட் எவ்ரி திங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரணம் கேம் வெயிட்டிங் அந்த செஷனை வந்து இது பண்றதுக்கு. நீங்க அகாடமில திருப்பி போய் வாண்ட் டு சி, எஸ்பெஷலி எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு. ஸ்னேகா அல்டி செம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு ஆக்சுவலா. ட்ரூ, ரைட்? எனி ஃபர்ஸ்ட் டைமர் லைக் நான் டிஜிட்டல் பிபிஎஸ் லைக் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிபிஎஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா? குயிக்கா வி வாண்ட் டு ரெக்கக்னைஸ் யூ. ஒரு 1 minute I can make you speak if you're available. Someone. கேம் நல்ல சான்ஸ் டு ஸ்பீக். யா, சாய் கேக்குறாரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா, நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஜிட்டல் பிபிஎஸ் அட்டெண்ட் பண்ணன்றவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டைம் இதான் என்னோட செகண்ட் பிபிஎஸ்னா கூட ஓகே. பட் நோ, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் தேர், இஃப் யூ வாண்ட் டு ஷேர் நேற்றுக்கு எக்ஸைட்மெண்ட்டை. நேற்று அவ்வளோ பேர் ஃபீட்பேக்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அந்த எவ்வளவு பேருக்கு அந்த இது பிடிச்சிருந்தது, மூணு அனிமலை பத்தி சொன்னாரு. லயன், உல்ஃப், ஈகிள். ஐயோ, சிரித்து சில்லறைய போட்டான். என்ன மாதிரி யாராவது போட்டீங்களா? என்ன பியூட்டிஃபுல்லா அந்த 3 அனிமல்ஸோடைய குவாலிட்டியை கனெக்ட் பண்ணி நம்ம பிசினஸோட பியூட்டிஃபுல்லா சொன்னார் தெரியுமா? அந்த 7 பில்லர் வந்து வேற லெவல். அதுல இம்பாக்ட் ஆகி தான் இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து இந்த தள்ளிவிடப்பட்டேன் மாதிரி நான் இன்னைக்கு சதீஷ் கேமுக்கு சஜஷன் கொடுத்தேன் காலைல. இட்ஸ் ஜஸ்ட் வெரி மச் அந்த நேற்றுக்கு அவர் சொன்னதெல்லாம் ரெசனேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ யூனிக் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அந்த மேம் சொன்னாங்க, எனக்கு அந்த அவங்க பிளான்ல எதுவுமே புரியல, ஆனா அந்த அன்லிமிட்டெட் இன்கம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு வந்து அதோட நான் கனெக்ட் ஆயிட்டேன், அன்லிமிட்டெட் இன்கமோட அப்படின்னு. அப்புறம் சார் வந்து பாசிவ் இன்கம் பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரீடம், பிகாஸ் யூ வாண்டட் ஃப்ரீடம். ஸோ அதுக்கு அவர் ஒரு லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொன்னார்ல. அவர் ஜெயிலருங்கனால அந்த தாட் ப்ராசஸ்ல சொன்னார். எனக்கு என்னோட மென்டல் பார்ஸ், ரைட், அந்த ஜெயில் கம்பிகளை சொன்னார் அவரு. அதை உடைச்சு ஐ வாண்ட் டு கெட் இன் டு கோல்டன் பார்ஸ்ன்னு சொல்லி ஒரு 7 விஷயம் போட்டாரு. அந்த ஸ்லைடு வாஸ் ஸோ கண்ணிலே இருக்கு, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், ரைட்? ஸோ அப்படி இருந்துச்சு நேற்று செஷன், ரைட்? சூப்பர். ஸோ இன் கண்டினியூஷன் டு தட், இன்னைக்கு வந்து நம்ம ஸோ யாருமே இல்லையா? நீங்க யாருமே nobody want to share? Okay, even if you are a existing person, anyone want to share the excitement?
எனி 3%, 6% லீடர் நேற்றுக்கு டிஜிட்டல் பிபிஎஸ் உங்களை இம்பாக்ட் பண்ணுச்சு என்ன பாசிட்டிவ் வே? வாண்ட் டு ஷேர்? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? குவிக் 1 minute. Less than a minute you can share your excitement. Yes, ரம்யா கேம் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹாய் கேம், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அதுல பிடிச்சது அந்த அனிமல்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணாங்க இல்லையா, லயன், wolf அண்ட் ஈகிள். அது சோ ஆசம். அதே எனக்கு அப்படியே கண்ணே வந்துச்சு. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். லயன் மாதிரி பிரேவா ஃபீலா பில்ட் பண்ணணும், போல்டா பில்ட் பண்ணணும். wolf மாதிரி டீமுக்கு வந்து லாயலா இருக்கணும். அண்ட் தேர்டு இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேம். அப்சல்யூட்லி ஈகிள் மாதிரி பிரச்சனைக்கு மேல போயிடணும் நம்ம. wolf மாதிரி டீமுக்கும் கிளையண்ட்டுக்கும் சர்வீஸ் பண்ணணும். செம்மையா கனெக்ட் பண்ணாரு. அமேசிங், சூப்பர். தேங்க்யூ ரம்யா கேம், சூப்பர். தேங்க்யூ கேம். சௌமியா கேம் உங்களை அன்மியூட் பண்றேன். எஸ் கேம் ஆடிபிளா? எஸ் ஆடிபிள். எஸ் கேம். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த 7 bars அது வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. என்னென்ன நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அந்த விஷயம் எல்லாம் சொன்னது வந்து ரியலி ட்ரூ அப்படிங்கிறது வந்து அந்த 7 bars வந்து டே இன் டே அவுட் நம்ம வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் அந்த 7 golden bars வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுங்கிறத வந்து கோலா எடுத்திருக்கேன் நான். தட் இஸ் வாட் ஐ காட் சோ மச் இம்பாக்டட் பை தட். Absolutely. Thank you, Soumya ma'am. Thank you. Congratulations. 1000 people already cross பண்ணிட்டாங்க, குரூப்ல போட்டிருந்தாங்க. Proud of you, ma'am. Keep inspiring us. Thank you, Cam. Thank you. Super. Chiru. Hi, Cam. Audible, Cam? Yes. Thank you, Cam. Super. நேற்று எனக்கு பிடிச்ச செஷன்ல வந்து நம்மளோட அந்த மென்டல் பிரிசனை வந்து என்னென்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும், அதை பத்தி சொன்னது. அதை சொல்லிட்டு அந்த 7 golden bars பத்தி சொன்னோன்னே செம்ம ஒரு இதுல தான் நம்ம வெளியே வந்தாகணும் அப்படின்ற விஷயங்கள சூப்பரா கிராஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. சூப்பர். ஸ்னேகா கேம். ஹாய் கேம். ஸோ இந்த அந்த கோல்டன் பார்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு செம்ம பாயிண்ட் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. வித் 5 கிட்ஸ் அவங்க வந்து அதை பில்ட் பண்ணியிருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை. வாட் வாவ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதுலயே அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து gift கொடுக்கவும் பிடிக்கும், gift வாங்கிக்கவும் பிடிக்கும். ஸோ என்னோட காசுல என்னோட கிட்ஸுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்து எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. என்னடா இது நம்ம 2 வச்சுட்டே வந்துட்டு சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்றோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. எக்ஸ்கியூஸ்க்கே வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கேட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டை லூஸ் பண்ணிடாம நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து இன்ஸ்பிரேஷனா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை ஒர்க் எத்திக்ஸ்ல போடணும். ஸோ அதுதான் என்னுடைய மைண்ட்ல வந்து இருந்தது. அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து நான் அதுக்கு நேத்தோட செஷனுக்கு கிராட்டிடியூட் எழுதிட்டு அதுல என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேனோ அதை என்னோட கோல்ஸா நான் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேம். சூப்பர்ல, ப்ரௌட் ஆஃப் யூ. லேர்னிங்க்கு கிராட்டிடியூட் சொல்லி அண்ட் தென் அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது ஆல்ரெடி எழுதுறதெல்லாம் வேற லெவல். தனியா உண்டு. எல்லா லீடர்ஸும் கலக்கிட்டீங்க. சூப்பர். இந்த மாதிரி ஒரு செஷன் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நம்ம அப்ளைன் ஸ்டார்டிங் போடுவோமா எல்லாரும்? வேற எதாவது லீடர்ஷிப்ல கிடைக்குமா? ரைட், ஐ டோன்ட் நோ கிடைக்குமான்னு தெரியல. ரைட், நம்ம லீடர்ஸ் வந்து we are blessed. எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ரைட், நம்ம லீடர்ஷிப் இருக்கிற கனெக்டுக்கு அந்த அவங்க ஆல்ரெடி அப்படி ஒரு வேர்ல்டு ஒரு ரெஸ்பெக்ட் பில்ட் பண்ணி வச்சிருக்கறதுனால கூப்பிட்ட உடனே வந்து நமக்காக பண்ணி தராங்கல்ல, சான்ஸே இல்லை. ரைட், சூப்பர். ஆல் ரைட், ஸோ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். தேங்க்யூ ஒன் மோர் டைம் சதீஷ் கேம்ஸ். சூப்பர் பிளஸ்ட். நான் போட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்கில் டாபிக் நான் ஆல்ரெடி போட்டேன். வி கான்ட் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் லீடர், நம்மளுடைய ஓன் அப்ளைன். இன்னைக்கு நான் காலேஜ் அப்ளைனுக்கு முன்னாடி எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட் இல்லை, அப்போலேருந்து இந்த குவாலிட்டியை அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கேன் எனக்கு சதீஷ் கிட்ட, நம்ம அப்ளைன் சதீஷ் கேம் கிட்ட. ஸோ கான்ட் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் பர்சன். ரைட், ஆர்ட் ஆஃப் ரைசிங் பீப்புள். நம்ம டே இன் அண்ட் டே அவுட் நம்ம லைஃப்லயே வி ஆர் டீலிங் வித் பீப்புள். நம்ம பிஸ்னஸ்ல வேற வழியே கிடையாது. ரைட், வி ஆர் கோயிங் டு டீல் வித் பீப்புள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குவாலிட்டி அந்த ஆர்ட் ஆஃப் ரைசிங். ரைட், ஒருத்தவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை
அப்ரிஷியேட் பண்றது. ஸோ வித்தவுட் மச் டிலே ஓவர் டு யூ சதீஷ் கேம். எதையோ அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த திடீர்னு ஜூம் வந்து காணா போயிடுது. அதை தேட வேண்டியிருக்குது. சரி, ஓகே. தேங்க்யூ கேம், தேங்க்யூ அண்ட் ஆல் த லீடர்ஸ் ஹூ ஸ்போக் சூப்பர். நேற்று பிபிஎஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கன்வெர்ட் தட் இன்டு ஸ்னேகா கேம் சொன்ன மாதிரி கன்வெர்ட் தட் இன்டு ஒர்க் எத்திக்ஸ். எப்போதுமே எனர்ஜி வீணா போயிடக்கூடாது. எனர்ஜி வந்து அப்படியே வேலையா மாறணும், மொமெண்டமா மாறணும், நம்பர்ஸா மாறணும், பிவியா மாறணும், காசா மாறணும். இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வச்சிருந்தோம்னா அது அப்படியே ஐஸ் பாக்ஸ்குள்ள வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல அப்படி இல்லை. இன்னும் டு நேற்று இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டீங்களா, கன்வெர்ட் தட் இன்டு ஒர்க் எத்திக்ஸ், மேசிவ் ஒர்க் எத்திக்ஸ் அப்படி ரைட்டா. சரி, ஸோ வெல்கம் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சாய் கேம். இந்த டாபிக்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை இன்னைக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் அண்ட் எடிஃபை பண்ணி எல்லாம் பண்ணி இல்லை. சரி, ஓகே. இது இது வந்து நான் சொல்றேன் பெரிய 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 டாபிக். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நான் இது சொல்றேன், ஒரு ஹாட் நியூஸ் சொல்றேன். திஸ் சண்டே மார்னிங் 10:30 பீயிங் ஹாப்பி புக் இருக்கு இல்லையா, அதோட புக் செஷன் இருக்க போது நான் ப்ரொமோ வீடியோ அனுப்புறேன். பீயிங் ஹாப்பியோட புக் செஷன் இருக்க போது சூப்பரான புக்கு. வார் டைம்ல, ரெசிஷன்ல டைம்ல எல்லாருக்குமே தேவை. எவ்ரிபடி லவ்ஸ் ஹாப்பினஸ். ஸோ திஸ் சண்டே மார்னிங் at 10:30. சரி, ஓகே. ப்ரைஸ் பண்றது ரைட். இந்த வீடியோ கேம்லாம் ஆடுறப்போ ஒரு பவர் வரும். அந்த பவரை பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே உங்களை அட்டாக் பண்ண முடியாது. அப்படியே சர்றன்னு போயிட்டே இருக்கலாம். எது உங்களை முட்டினாலும் டமா டமான்னு வெடிக்கும். அது என்ன கேம்னு தெரியல சின்ன வயசுல. இப்ப இருக்க வீடியோ கேம்லாம் வேற மாதிரி இருக்கு. பட் அப்போ ஆல் யூ நீட் டு கேட்ச் தட் பவர். அந்த பவர் மேல வரும், டப்புன்னு ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிடும். அதை பிடிச்சிட்டா எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏதாவது இது போடுங்க பார்ப்போம். how many of you remember those video games? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ் ஆர் நோ? அது என்ன டெம்பிள் ரன்னா, ஏதோ ஒரு ரன் எல்லாம் இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டோம்னா அப்படியே ஸ்வைங்கன்னு பறந்து போகும். அந்த மாதிரி லைஃப்ல வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சது மரியோ தான். மரியோ. மரியோன்னு இருக்கு. சரி, டெம்பிள் ரன், டெம்பிள் ரன் சொல்றாங்க. ஓகே, அது நிறைய அப்ப அந்த சூப்பர் பவர் வந்து நிறைய இடத்துல இருக்கும். அந்த சூப்பர் பவர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் ரைட்டா. நீங்க மூவில கடலாம். மூவில வந்து டாக்டர், அவர் பேர் என்ன, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு சூட் வச்சிருப்பாரு. ஹல்க் வந்து ஒண்ணு வச்சிருப்பாரு. இல்ல வந்து கேப்டன் அமெரிக்கா ஒரு கேடயம் வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூப்பர் வச்சிருப்பாங்க. அதை தொட்டாங்கன்னா அவ்வளவுதான் ரைட்டா. சிவகார்த்திகேயனுக்கு வந்து அடிபட்டுரும், கீழே விழுந்துருவான், காதுல மேல இருந்து பேசுறது காதுல கேட்கும் ரைட்டா. வீரன் வீரன் வந்துட்டான், வீரன் போயிட்டான்னு காதுல கேட்கும். அது மாதிரி உங்க ரியல் லைஃப்ல சூப்பர் பவர் தான் பிரைசிங் பீப்புள். இந்த ஒரே ஒரு ஸ்கில் செட்டை மைண்ட்ஃபுல்லா கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி வளர்த்துட்டீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, உங்க மேல எதுவுமே மோதாது. நத்திங் வில் டிஸ்டர்ப் யூ. திரும்ப சொல்றேன், நத்திங். நோ பீப்புள், நோ நெகட்டிவ் சிச்சுவேஷன், நத்திங். யூ கேன் கெட் அவுட். இது வந்து ஒரு உலகமே இருட்டா இருந்தாலும் உங்க கையில டார்ச் லைட் இருந்தா போதும்ல. உலகமே இருட்டா இருக்கு, கரண்டே இல்லை, உங்க கையில ஒரு டார்ச் லைட் இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், இஃப் யூ ஹேவ் திஸ் கெப்பாசிட்டி, திஸ் குவாலிட்டி, யூ கேன் கலக்கி எடுக்கலாம் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்கேன், ஒரு கண்ணாடி போட்டுங்க. பச்சை கண்ணாடி போட்டா எல்லாம் பச்சையா தெரியும்ல, மஞ்சள் கண்ணாடி போட்டா எல்லாம் மஞ்சையா தெரியும் ரைட்டா. அந்த மாதிரி அப்ரிசியேஷன் கண்ணாடி ஒன்று போட்டுங்க. when your eyes are positive, you will love the world. when your tongue is positive, the whole world will love you back. திரும்ப சொல்றேன், உங்க கண்ணு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த உலகத்தை பிடிக்கும். உங்க நாக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உலகத்துக்கே உங்களை பிடிக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணணும், காலையில இருந்துச்சு கண்ணாடியை போட்டுக்கணும். ஸோ எப்போதுமே எல்லாருமே மக்கள் ரைட்டா. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ரைட்டா. பீப்புள் ஆர் பீப்புள். எல்லாரும் அவன் பேட்டில் ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் கஷ்டம், அவனுக்கு அவன் பிரச்சனை ரைட்டா. ஸோ இதுல எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிஹேவ் பண்ணணும்ன்றது தான்
தப்பான ஒரு மைண்ட் செட். அதனாலதான் நீங்க அப்செட் ஆயிடுறீங்க. ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சமான பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். சில விஷயங்கள் நல்லா பண்ணுவாங்க. இப்ப கையும் காலுமா பிடிக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா? கையும் காலுமா பிடிச்சிட்டேன்பா, ரெட் ஹேண்டா பிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. கையும் காலுமா. அன்னைக்கு கூட ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. யூபிலயோ பீகார்லயோ ஒரு 6-7 திருடனுங்க வந்து மூஞ்சில முகமுடியல பாத்துட்டீங்களா தெரியல. நான் அதை பார்த்து சிரிச்சேன் பயங்கரமா. முகமுடியெல்லாம் கட்டிட்டு போய் இதை திருடானுங்க. திருடிட்டு லைட் ஆஃபர் பதிலா காலிங் பில் அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு சிசிடிவில கரெக்டா இருக்கு. காலிங் பில் அடிச்சுட்டு ஓடுறானுங்க அங்கேயும். அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? யூ நீட் டு ஐயோ எதுக்கு கனெக்ட் பண்ண வந்து சிரிச்சதுல மறந்துட்டேன். கையும் களவுமா சொல்ல வந்தீங்க. கையும் காலமா திருட்ட இப்ப கையும் காலமா பிடிக்கிறாங்களே, அந்த மாதிரி மக்களோட நல்ல விஷயங்களை கையும் காலமா பிடிக்கணும். நம்ம வந்து ஹியூமனோட டெண்டன்சி என்னன்னா, நல்லதெல்லாம் விட்டுருவோம், கெட்டதை மட்டும் கையும் காலமா பிடிச்சி போட்டு அதை போட்டு வறுத்து எடுத்து ரோஸ்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ யூ நீட் டு ஹேவ் தட் கண்ணாடி. என்ன அப்ரிசியேஷன் கண்ணாடி. ஸோ இங்க பாசிட்டிவ் இருக்கணும், இங்க பாசிட்டிவ் இருக்கணும். ரைட்டா? அப்ரிஷியேட் பீப்புள். People will forget you, forget everything. People will never forget when you appreciate them. Never. எனக்கு வந்து அந்த people will die for recognition, people will cry for recognition. அந்த அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. நான் சின்ன வயசுல, இப்பயே சின்ன வயசு தான், இன்னும் சின்ன வயசுல என் பெரியமா வீட்டுக்கு போவேன். என் பெரியப்பா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பேப்பர் எடுத்து படிச்சோன்னா அவர் பாராட்டிட்டு போவார். குட் பாய், ஸ்மார்ட் பாய், ஏதாவது சொல்லிட்டு போவார். இங்கிலீஷ் பேச, அவர் தான் எங்க ஃபேமிலியில இங்கிலீஷ் பேசுறாரு. பேங்க்ல மேனேஜரா இருந்தார். அந்த ஒரு குட்டி அப்ரிசியேஷன் வாங்குறதுக்கு அவர் முன்னாடியே நான் எந்திரிச்சுவேன். எந்திரிச்சு அப்படியே வந்து அவர்கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் வாங்கிட்டா அன்னைக்கு டே பூரா அப்படியே ஹாப்பியா இருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹி இஸ் டெட் அண்ட் கான். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அவங்க. என்ன கூட அவங்க அப்ரிஷியேட் பண்ண, அவங்க ஏதோ என்னென்னமோ பண்ணிருக்காங்க எனக்கு. ஆனா எது ஞாபகம் இருக்கு எனக்கு? அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்றது ஞாபகம் இருக்கு. ஸோ இது அதான் சொன்னேனே, சாய்க்காம வந்து இதை இந்த டாபிக் எல்லாம் 5 மினிட்ஸ்னு எடுக்கிறோம். பட் 5 மினிட்ஸ்ல எல்லாம் முடிய முடியாது. நான் வந்து பெடல் சைக்கிள்ல ஏறுறது தான் எங்களுக்கு தெரியும், இறங்குறது எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த லைஃப் ஸ்கில்ல எங்களுக்கு ஆரம்பிக்கிறது தான் தெரியும். இதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 டாபிக் இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து நம்ம வந்து இதை பத்தி நிறைய என்னோட யூடியூப் சேனல்ல போட்டு வச்சிருப்போம், அப்ரிசியேஷன் பத்திலாம். ஸோ வந்து நீங்க வந்து அப்ரிஷியேட், மூச்சு விடுற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, எவ்ரி சிங்கிள் டே லுக் அவுட் ஃபார் குட் திங்ஸ் இன் பீப்புள். ஒரு நல்ல சட்டை போட்டிருப்பாங்க, நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க, தாடியை ட்ரிம் பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல வாட்ச் கட்டியிருப்பாங்க, நல்ல மொபைல் வச்சிருப்பாங்க. த வே தே வாக், தே வே தே அப்ரிஷியேட். ஜிம்முக்கு போனால் 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் அன்னைக்கு ஒருத்தர் டேட்டு போட்டிருந்தாரு. ஜி செம்மையா இருக்கு ஜி டேட்டு அப்படின்னு. அவர் வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட 10 நிமிஷம் பேச முடியும். நான் ஜிம்ல இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு அப்ரிஷியேட் பண்றேன்னா ஜிம்ல 1 hour நான் கதை கேட்க வேண்டியிருக்குது. எல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து சின்சியரா ஒர்க் அவுட் பண்ணணும்னு போய் அப்புறம் அக்கில வேற இருக்கா. சரி. ஸோ வந்து யூ நீட் டு அப்ரிஷியேட். நேற்று ஒரு டான்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று போனேன். 25 பேர் வந்திருந்தாங்க. ஐ அப்ரிஷியேட் எவ்ரிபடி. நான் ஒரு ஃபேமிலியா செலக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ஓல்டு லேடி வந்தாங்க. வெண்ட் அண்ட் அப்ரிஷியேட். ஷீஸ் லைக் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சதீஷ் வந்து கடவுள் வந்து இன்னொருத்தருக்கு முன்னாடி காட்டுறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படி இப்படின்னு அப்படி ஒரு 2 நிமிஷத்தை கனெக்ட் ஆயிட்டாங்க. ஒரு குழந்தையா இருக்கட்டும் அப்ரிஷியேட், பெரியவங்களா இருக்கட்டும் அப்ரிஷியேட். நீங்க யூ ஃபர்கெட் அபவுட் லிவிங் பீயிங் அப்ரிஷியேட். இல்ல, நான் என் தார் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் இப்போ பைக் ட்ரிப் போனால எவ்ரி சிங்கிள் டே அப்ரிஷியேட் மை பைக். இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி, வைப்ரேஷன், ஆட்டம், ஃப்ரீக்வன்சி. நான் எஸ்ஜி பைக்கை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். என் தாருக்கு நான் கிஸ் கொடுவேன். ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங். ஸோ யூ நீட் டு கண்ணாடி என்ன போட்டுக்கணும்? பாசிட்டிவ் கண்ணாடி. நெகட்டிவா பார்க்கக்கூடாது. எல்லாரும் நெகட்டிவ் எல்லாம் இருக்கிறதுனால தான் மனுஷனா இருக்காங்க. நெகட்டிவே இல்லாத மனுஷன் கடவுளா இருப்பான், இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ மனுஷனா இருக்கான்னா பீப்புள் ஆர் பீப்புள். எஸ் ஆர் நோ? அதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இமோஷன் இன்டெலிஜென்ஸ் என்ன? அக்செப்டிங் பீப்புள் ஆஸ் தே ஆர். ரைட்டா? உங்களுக்கு மாதிரியே எல்லாரும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அவங்கவுங்களுக்கு அஜெண்டா இருக்கு. தே ஆல் ஹேவ் அஜெண்டா. ரைட்டா? ஸோ அவங்க அப்படி ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட், கையும் காலுமா அவங்க பண்ற நல்லதை பிடிங்க. அவங்க பண்ற ஒரு குழந்தையா இருக்கட்டும், நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு குழந்தைய நீங்க வழியில கொண்டு வரணும் அப்படின்னா ஆல் த பேரண்ட்ஸ் ஹியர் இன் திஸ் கால் அப்ரிஷியேட் யுவர் கிட்ஸ். வேற எதுவுமே பண்ண வேணாம். உங்க கிட் வில் பி a சூப்பர் ப்ரொடக்டிவ்
சென்சிபிள், மைண்ட்ஃபுல் கிட்டா வளருவாங்க. ஒரு மாமியார் இருக்காங்க வீட்டுல, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா, அப்ரிஷியேட் யுவர் மாமியார் எவ்ரி சிங்கிள் டே. ஆல் த மருமகள் அன்னைக்கு ராஜும் வீணாவும் கால் எடுத்தாங்க. ஐ டோல்டர், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, அப்ரிஷியேட் யுவர் மாமியார் எவ்ரி சிங்கிள் டே. தே வில் மேக் திங்ஸ் ஹேப்பன். அப்ரிஷியேட். ஹஸ்பண்ட் இருக்கீங்களா, அப்ரிஷியேட் யுவர் ஸ்பௌஸ் இருக்கீங்களா, ஒய்ஃப் இருக்கீங்களா, அப்ரிஷியேட் யுவர் ஹஸ்பண்ட். தே வில் லவ் இட். ரைட்டா? 5 லவ் லாங்குவேஜஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான லாங்குவேஜ் என்ன? வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். ஸோ பிரைஸ் பீப்புள். இதை வந்து ஃபேக்கா பண்ணாதீங்க. ஃபேக்கானா என்ன? இந்த பண்ணணுமேனு பண்றது. சில பேர்லாம் வந்து காமெடி பண்ற, கோவம் வர லெவலுக்கு காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பேர்லாம் அப்படியே இவன் ஒரு போலிப்பா அப்படின்னு பார்த்தாவே தெரியும். அப்படி இல்லை, மனசார ஜென்யூனா அப்ரிஷியேட். நான் அப்ரிஷியேட் பீப்புள். நேற்று வந்து அதான் சொன்னால, நேற்று ஒரு நாள் ஐ கனெக்டட் வித் எவ்ரிபடி. ரைட்டா? யூ நீட் டு அப்ரிஷியேட் பீப்புள். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஒரு 2-3 பாயிண்டர்ஸ் நோட் பண்ணி வச்சேன். ஓகே. அப்ரிசியேஷன்னா சீப்பஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். திரும்ப சொல்றேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்றதா, இல்ல வந்து என் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா, சீப்பஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் என்ன தெரியுமா? அப்ரிசியேஷன். நீங்க வந்து அப்படியே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். நாட் இட்? ஸோ கீப் அப்ரிஷியேட்டிங். ரியல் லைஃப்ல வால்ட் டிஸ்னியா இருக்கட்டும், அப்துல் கலாம் சாரா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க பேர் என்ன, டேல் கார்னிகா இருக்கட்டும், எவ்ரிபடி அந்த அப்ரிசியேஷனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாமா. டேல் கார்னிகெல்லாம் வந்து ஹையஸ்ட், அவர் ஆஃபீஸ்ல வந்து ஹையஸ்ட் பேயிங் ஜாப் வந்து ஒருத்தரை வந்து வச்சு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றதுக்கே ஒரு ஹையஸ்ட் ஜாப் வச்சிருப்பாராமா. ரைட்டா? சரி. இந்த அப்ரிசியேஷன் என்னன்னா, இது வந்து மற்றவங்களோட பிஹேவியரை வந்து, இப்ப பாருங்க, என் பெரியப்பா என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு. அது என்னை வந்து சும்மா சந்தோஷம் மட்டும் பத்தல, என் பிஹேவியரே மாத்துனுச்சு. எஸ் ஆர் நோ? நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அந்த வந்து ஹிந்து பேப்பர், அப்ப நான் ஹிந்து பேப்பர் இப்பயுமே படிச்சா புரியாது, அப்போ சுத்தம் ஊர்ல இருந்து. பட் அந்த ஹிந்து பேப்பர் வச்சுட்டு எதையோ பார்த்துட்டு இருப்பேன், ஸ்போர்ட்ஸ் காலம் எதையோ ஒன்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஹீல் அப்ரிஷியேட். ஸோ அது நீங்க அப்ரிஷியேட் பண்ண மக்களோட பிஹேவியரே மாறும்னு சொல்றாங்க. ரிச் டிவர்ஸ் இருக்காருல்ல, ரிச் டிவர்ஸ் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய கம்பெனி ரன் பண்ணதுக்கு ரிச் டிவர்ஸ் தான் ஆமையோட ஓனர். எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் வந்து ஐ பேட் ஆன் தேர் பேக், அப்ரிஷியேட் பண்ணி, எஸ் யூ கேன் டூ இட், உன்னால முடியும்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன், பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி சொல்றாரு. ரைட்டா? கேட்ச் பீப்புள் டூயிங் ரைட் சொன்னேன். பி ஜென்யூன் சொல்லிட்டேன். பிரைஸ் இன் பப்ளிக், கரெக்ட் இன் பிரைவேட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ரிஷியேட் பண்றதை 4 பேருக்கு முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா அதை பிரைவேட்டா, எனக்கு தெரிஞ்சு கரெக்டே பண்ணாதீங்க. கரெக்ட் பண்ணணும்னா பிரைவேட்டா கரெக்ட் பண்ணுங்க. அது கூட கரெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ரைட்டா? பிரைஸ் இன் பப்ளிக், 4 பேருக்கு முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணுங்க. பிரைஸ் அது மாதிரி அப்ரிஷியேட் த எஃபர்ட், நாட் த ரிசல்ட். ஒரு குழந்தை ஒன்று பண்ணுதுன்னா அது பண்றதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது நல்லா பண்ணாதான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் இல்லை, அந்த ப்ராசஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்க டவுன்லைனை வந்து அந்த ப்ராசஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரைட்டா? பிரைஸ் இமீடியட்லி. நிறைய பேர் வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்ரிஷியேட் இல்லை, இன்ஸ்டன்டா அப்பப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது மாதிரி பிரைஸ் ஸ்பெசிஃபிக்கா இது கரெக்டா இதை சொல்லி, இப்படி இதனால இப்படி அப்படி அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஜென்ரலா அப்ரிஷியேட் பண்ணாம இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போய் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இது ஸ்கில் வித் பீப்புள்னு ஒரு புக் இருக்கு, வாங்கலன்னா வாங்கி படிங்க. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு ஒரு புக் இருக்கு, அதையும் வாங்கி படிங்க. நாளையிலேருந்து எவ்ரி சிங்கிள் டே ஒரு விவசாயி எப்படி விதைக்கிறாரோ, அஸ் அன் ஆண்டர்பிரனர் நீங்க விதைக்கணும். நீங்க விதைக்கிற விதை வந்து, அந்த விதைக்கிறது வந்து அப்ரிசியேஷன். எவ்வளவு பேரை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நம்ம கான்வர்சேஷன், இந்த ஜென்ரல் கான்வர்சேஷன் கூட நான் சொல்லுவேன், நான் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க சொல்லிட்டு. ஸோ நாளையிலேருந்து ஆஃபீஸ்ல பாஸ்க்கு அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையெல்லாம் உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். உங்களை லீவ் நிறைய கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் நிறைய கிடைக்கும். நீங்க மட்டும் ஆஃபீஸ்ல ராஜா மாதிரி இருப்பீங்க. நம்ம டீம்ல எக்கச்சக்க ராஜாங்க இருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ரிஷியேட். ஆஃபீஸ்ல பாஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்க சப்பார்டினேட் அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்க வேலையெல்லாம் எடுத்து பண்ணுவோம். ஃபேமிலியில எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்க வாட்ச்மேன் அப்ரிஷியேட் பண்ணுங்க. டிரைவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் எவ்ரிபடி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் டெய்லி போறப்போ எங்க அபார்ட்மெண்ட் ஒருத்தர் அயன் பண்ணிட்டு இருப்பாரு. எவ்ரி சிங்கிள் டே அவருக்கு ஏதோ உனக்கு வச்சுட்டு அவர்கிட்ட ஏதோ ப்ரைஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு அப்படிதான் போவேன் நான்.
வில் மேக் எம் குட். இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி பிளஸ்ஸிங்ஸ். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர் உங்க மூலியமா சந்தோஷமா இருந்தாங்கன்னா உங்க கணக்குல எழுதப்படும் இல்ல, எத்தனை பேர் உங்களால சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும் பிளஸ்ஸிங்ஸ். ஸோ இதுக்குள்ள ஒரு சுயநலம் கூட இருக்கு இல்ல, தப்பு கிடையாதே. 4 பேர் நம்மளால சந்தோஷமா இருந்தா அது மூலமா நம்மளுக்கு நல்லது நடக்கணும், நல்லதுதான்ல. ஸோ நான் வந்து இன்ட்ரோவர்ட் இப்படிலாம் கம்பு சுத்தாதீங்க. யாருமே எந்த ஒரு குழந்தையும் இன்ட்ரோவர்ட் குழந்தைய பார்த்திருக்கீங்களா? எல்லா குழந்தையுமே ஹைப்பர் குழந்தை தான். எல்லா குழந்தையுமே துருதுருன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வளர வளர கண்ட குப்பையும் சேர்த்து நீங்க இன்ட்ரோவர்ட் நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துக்கிறீங்க. எல்லா குழந்தையுமே 3 வயசுல துருதுருன்னு அங்கேயும் தான் ஓடிட்டு இருக்கும். அமைதியா உட்காந்து ஓவர் திங்கிங் குழந்தைங்களை உங்களால பார்க்கவே முடியாது. ஸோ நீங்க இன்னைக்கு ஓவர் திங்கிங்ல இருக்கீங்க, இல்ல இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்கன்னா நீங்க 3 வயசுல அப்படி கிடையாது. ரைட், அண்டர்ஸ்டாண்ட் ரைட்டா? ஸோ அதெல்லாம் அந்த ஐடென்டிட்டி எல்லாம் உடைச்சி வெளில வந்து இன்னையில இருந்து நாளையில இருந்து இன்னைக்கு டிஜிட்டலா நைட் அப்ரிஷியேட் பண்ணுங்க நிறைய பேரை. நாளையில இருந்து ஆபீஸ்ல பத்த வைங்க அப்ரிசியேஷன். நீங்க அந்த இடத்துக்கு போனாவே எனர்ஜி அப்படியே தழும்பலும். காட் இட்? அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஐ வாண்ட் டு ஆட். ஸோ வித் தட் ஐம் டன். I'll pass on to Sai Cam. Cam, எதுவும் நீ எதுவும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் ப்ளீஸ் ஆட் கேம் ஓட்டி. இல்லண்ணா, அப்சல்யூட்லி கேம். நான் ஆக்சுவலா எங்களுக்கு நாளைக்கு டாஸ்க் கொடுன்னு சொல்லலாம் நினைச்சேன். அப்படியே மைண்ட் வாய்ஸ் படிச்சு நீயே சொல்லிட்ட. ரைட், நாளைக்கு இதுதான் பண்ணணும் நம்ம. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டே டிஜிட்டல்ல பண்ண சொல்லிட்டேன் இல்ல. எப்படி இருந்துச்சு வீடியோஸ்? எப்படி இருந்துச்சு? நான் என்ன சொன்னேன்? லாம்ப்லைட்டர்ஸ் உடைய நியூ கல்ச்சர்னு. இது எல்லாருமே ஜெனுவனா தானே அப்ரிசியேஷன் போடுறீங்க? இல்ல சாய்ராம் போட சொன்னான்னு சொல்லி ஆர்டின் போடுறீங்களா? ஜெனுவனா தானே அப்ரிசியேட் பண்றோம். தேங்க்யூ கேம். எவ்வளவு தேங்க் பண்ணாலும் பத்தாது. ரைட், இன்ஃபேக்ட் இட் இஸ் ஸோ ரெசனேட்டிங். நீங்க வந்து இந்த லாஸ்ட் வீக் கூட நம்ம லீடர்ஸ் டெல்லி அப்டேட் முடிச்சுட்டு வந்து ரிச் டிவாஸோட அந்த லீடர்ஷிப் சமிட் ப்ரோக்ராமை பார்க்க சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் உட்காந்து பார்த்தேன், திருப்பியும் பார்த்தேன். அதை மைண்ட்ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். இன்ஃபேக்ட் அதுல வந்து என்ன ஆம் பிசினஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம பிசினஸ்குள்ள வரவங்க அப்படின்னா 4 விஷயம் சொல்றாங்க. ரைட், அப்கோர்ஸ் மணி, ரைட், அப்புறம் ஹெல்த், அப்புறம் கம்யூனிட்டி, அதாவது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அண்ட் 4வது வந்து பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஆனஸ்டா சொல்லுங்க, இந்த குவாலிட்டிஸை இப்போ சதீஷ் கேம் இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சொல்லி தரலன்னா ஃபர்கெட் திஸ் பிஸ்னஸ். எனக்கு தெரியல, ப்ராபப்ளி இதை நம்ம கத்துன்னு இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் அசோசியேஷன் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் நோ இஃப் வி வுட் ஹவ் லேர்ன்ட் இட். ரைட், ஏன்னா அந்த என்ன, இட் இஸ் த சீப்பஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் த மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ். நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணி பாருங்களேன் என்ன நடக்கும்னு. நான் முன்னாடி பார்த்துருக்கேன். ரைட், ஐ ஹவ் சீன் சோ மெனி டைம்ஸ் சதீஷ் கேம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி பார்த்து கேட்ச் மை பாயிண்ட் மாதிரி அப்ளைன் பண்றதை அப்படியே அப்சர்வ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஐ சீன் சோ மச் ஆஃப் டிஃபரன்ஸ். ரைட், சீரியஸ்லி பத்த வச்சா நீங்க இருக்கிற இடம் வந்து அப்படி ஒரு வைப்ஸா இருக்கும். தனியா தெரிவிங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு தீம் பேசணும் இல்லையா, நம்ம வந்து தோட்டத்தை உருவாக்குனா பட்டாம்பூச்சி தானா வந்து உட்காரும். இந்த மாதிரி we can create that environment. ஓகேவா? சரி, ஆக்சுவலா வந்து சதீஷ் கேம்ப் தான் மெயின் டாபிக். நான் வந்து சஜஸ்டிங், ரைட், ஒரே ஒரு நிமிஷம் லீடர்ஸ். சாரி கேம், சாரி, ஒரு கால் வந்துச்சு. நான் பேசுறது கேக்குது இல்லையா? எஸ் கேம், கேக்குது கேம். சரி, ஓகே, சூப்பர். ஸோ நேத்திக்கு நம்ம செஷன்ல ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு டெல்லிங், ரைட், அந்த விஷயத்த பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அதை நான் சதீஷ் கேம்க்கு சஜஸ்ட் பண்ணேன். சதீஷ் கேம் நீயே உன் மைண்ட்ல தோணுச்சு நீயே பேசு அப்படின்னாங்க. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன், என்டையர் ஸ்க்ரீன். ஓகே, ஷேர் போட்டு வைக்கிறேன். ஓகே, என் ஸ்க்ரீன் தெரியுது இல்ல? தெரியுது கேம். தெரியுதா? தெரியுது கேம். ஓகே, சூப்பர். ஓகே, நேற்று இந்த 7 கோல்டன் பில்லர்ஸ் பார்த்தோமா நேற்று? இதுல வந்து கெட் அன்கம்ஃபர்டபுள், பில்ட் ஹெல்த், அதான் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஸ்டக் ஆகாம இருக்கணும், ஒரு லெவல்ல அடுத்த லெவல் போகணும்னா சொன்னாங்க இல்லையா?
அதுல அந்த 7 பில்லர் தான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. லிவ் ஆன் பாசிவ் இன்கம். இதுல வந்து அப்கோர்ஸ் அப்ளைனஸ் லைஃப் லைன், ஆக்டிவேட் 3 அனிமல்ஸ் வித்தின், இதை பத்தி பேசணும் ரமேக்கம் சொன்னாங்க. அப்கிரேட் ஆல்வேஸ். இதுல இந்த பார்ட் ஐ தாட் இதை வந்து எலாபரேட் பண்ணலாம். லேர்ன், டீச், டூப்ளிகேட், இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் பிசினஸை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சதீஷ்கன் சொன்னாங்க, சரி உனக்கு மைண்ட்ல தோணுச்சு நீ பண்ணுனாங்க. just take another 5 to 8 minutes maximum and share. Right? Before that, எனக்கு வந்து just participate with me in the learn, teach, duplicate வந்து புரிஞ்சிச்சா நம்ம பிசினஸ்ல வந்து எவ்வளோ இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் அவர் பிசினஸ் வந்து இந்த லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி நம்ம என்ன பிஸ்னஸ் பண்றோம், we are in a distribution business. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்ல நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்ல பேசிக் வேலைன்னா we are partnered with the company and the company supplies products and services. So on the products and services we are creating a distribution network, right? So on the distribution network first yaru nama da key adula, we are the most important person adula. So nammaloda own business ku first client ah irukom, right? We use products and services of our own business, right? நம்ம கன்சியூம் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன்ஸ் தேவைப்படுற கொஞ்சம் பீப்புளை ஐடென்டிஃபை பண்றோம், கிளையன்ஸை ஐடென்டிஃபை பண்றோம். அண்ட் இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை எடுத்து பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி பார்ட்னரா ரெஜிஸ்டர் பண்றோம் பிசினஸ்ல. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம ரிப்பீட்டடா பண்ண போறோம். ஸோ இதை ரிப்பீட்டடா பண்ற ப்ராசஸ்ல we are going to build a network of distributors who will continue to do the same thing. அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க இந்த பிசினஸை கத்துக்க போறாங்க, அவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறாங்க, அவங்க கிளைண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க, அவங்க பார்ட்னர்ஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா நடக்க போகுது. ஸோ இப்போ நான் சொல்றது வந்து நீங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ அவர் அந்த ஸ்பீக்கர் சொன்னாங்க இல்லையா, லேர்ன், டீச், டூப்ளிகேட், ரைட்? இப்போ நம்ம இந்த பிசினஸ் வந்து ஆக்சுவலா இதுல வந்து சும்மா ஒரு ஸ்மால் இன்கம் 1000 rupeesக்கு பண்ணலாம், இல்ல ஒரு 10,000 20,000 rupees இன்கம் ஏர்ன் பண்ணணும் ஸ்டடியா, அதுக்காக பண்ணலாம். இல்ல ஐ வாண்ட் டு கிரியேட் அ பிக் இன்கம், 6-figure இன்கம், ஐ வாண்ட் டு கிரியேட் பாசிவ் இன்கம். இட் மீன்ஸ் பாசிவ் இன்கம், ஆன்கோயிங் இன்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு வாட்டி போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு இன்கம் வந்துட்டே இருக்கணும். நம்ம வீடை வந்து ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு வாங்கி அதோடைய லோனெல்லாம் அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த வீட்ல இருந்து வர்ற ரெண்டல் இன்கம் வந்து ஆன்கோயிங் நேச்சர். இது எனக்கு மட்டும் வராது, என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கம் வேணும்னாலும் நம்ம பிசினஸ்ல பண்ண முடியும், ரைட்? அதுதான் நம்ம எப்படி பாக்குறோங்கிறதுதான் மேட்டர், ரைட்? அந்த கடல் தண்ணியை வந்து பக்கெட்ல, டம்ளர்ல கொண்டு வரலாம், பக்கெட்ல கொண்டு வரலாம், சாரி மக்ல கொண்டு வரலாம், பக்கெட்ல கொண்டு வரலாம், இல்ல பைப் போட்டு பர்மனண்டா அந்த தண்ணியை கொண்டு வரலாம், ரைட்? அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, ரைட்? ஸோ அந்த பிக் பிக்சர் புரியணும் அப்படின்னா இந்த லேர்ன், டீச், டூப்ளிகேட் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? சோ ஃபார் வித் மீ, லேர்ன், டீச், நான் என்ன பேசிட்டு இருக்கேங்கிறத ஃபாலோ பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் போடுங்க. இப்பதான் எனக்கு புரியுது ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏன் வந்து மறைச்சு பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட்டிசிபேஷன், புரியுது இல்லையா? சோ ஃபார் வித் மீ, ரைட்? சரி, இப்போ ஐ அம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன். நான் கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன், ஐ வில் ஷோ யூ எப்படி வந்து நம்ம பிசினஸ்ல இந்த லேர்ன், டீச், டூப்ளிகேஷன் ஆக்சுவலா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. கொஞ்சம் பேர் வித் மை ஹேண்ட் ரைட்டிங். சரவணன் கேம் கொஞ்சம் தெரியுது இல்ல சுமாரா? எஸ் கேம் தெரியுது கேம், சூப்பர். சரி, ஓகே. ஸோ இங்க லேர்ன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன லேர்ன் பண்றோம் இந்த பிசினஸ்ல? 9 கோர் ஸ்டெப்ஸ் லேர்ன் பண்றோம், ரைட்? இந்த 9 கோர் ஸ்டெப்ஸ் தான் இங்க லேர்ன் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணோம் இந்த பிசினஸ்ல 9 கோர் ஸ்டெப்ஸை கத்துக்கணும், ரைட்? நம்ம பிகினரா இருக்கிறப்ப என்ன பண்ண போறோம்? 9 கோர் ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். நம்ம கிரவுன் அம்பாசிடர் ஆற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? 9 கோர் ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 9 கோர் ஸ்டெப்ஸை கத்துக்கிறது தான் லேர்னிங்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு, பட் குயிக்கா நான் ரன் பண்றேன். 9 கோர் ஸ்டெப்ஸை 3 பார்ட்டா பிரிக்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் லேர்னிங், அப்புறம் கேரக்டர் பில்டிங், ரைட்? ஸோ அதுல இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்புக்கு லேர்னிங் ஒன்றும் கிடையாது, அது ஸ்கில்லே கிடையாது, செல்ஃப் யூஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இதை நம்ம டைம் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா நான் என் பிசினஸ்க்கு ஒரு நல்ல கிளைண்டா இல்லைன்னா என்னால கிளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லவே முடியாது. நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு என் ஹோட்டல்ல நான் சாப்பிடலன்னா
எனக்கு யாருமே கிளைண்ட்ஸ் வந்து என் ஹோட்டல் சாப்பிட மாட்டாங்க. நான் ஹோட்டல் திறந்து வச்சுட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஆப்போசிட் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்னா என் ஹோட்டலுக்கு யார் வருவாங்க? யாருமே வர மாட்டாங்க. அப்ப ஏன் பிசினஸ்ல ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குன்னா அதை நான் தானே முதல்ல யூஸ் பண்ணேன். ஸோ இதோட ஒரு காமன் சென்ஸ் வேற என்ன இருக்க முடியும்? ஸோ இது வரைக்கும் நான் ப்ராடக்ட்ஸே ட்ரை பண்ணாம இந்த பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் இதுல வளரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எழுதிட்டேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்? ஐ மே சவுண்ட் ஹார்ஷ், பட் தட்ஸ் ஹவ் திஸ் பிசினஸ் ஒர்க்ஸ். ஸோ ஸ்டார்ட் யூசிங் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? நெக்ஸ்ட் என்ன, இந்த 2 ஸ்கில் கத்துக்க போறோம். ஒண்ணு, இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வேணுங்கிற கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்க போறோம், ஐடென்டிஃபை பண்ணி சர்வீஸ் கொடுக்க போறோம். அதுதான் ரீட்டைல் செகண்ட் ஸ்டெப். 3வது, இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் ப்ராசஸ் இருக்கு, கால் டிடிஎம். ரைட்? அந்த டிடிஎம் பண்ணி பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி பூட் கேம்ப் உள்ள போட போறோம். பூட் கேம்ப் முடிச்சு வர்றவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசினஸ்ல பார்ட்னரா வர போறாங்க. ரைட்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆக்ஷனை தான் நம்ம ரிப்பீட்டடா பண்ண போறோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆக்ஷனை ஸ்ட்ராங்கா ரிப்பீட்டடா பண்ண நம்ம பெட்டர் வெர்ஷன் ஆகணும். ரைட்? அந்த பெட்டர் வெர்ஷன் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற 3 ஸ்டெப் தான் இந்த ரீடிங் புக்ஸ், லிசனிங் டு சக்சஸ் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் அட்டெண்டிங் SMW. ஓகே, ஏபிசின்னு சொல்றோம் இல்லையா, அசோசியேஷன், புக்ஸ், கேஸ் ஸ்டடிஸ். ஓகே, ஸோ இந்த 3 பார்ட் பண்றப்ப நான் என்ன ஆகிறேன், என்னுடைய இது இப்போ நான் இந்த நான் ரீட்டைல் அண்ட் டிடிஎம் இந்த 4, 5, 6 பண்ணாம பண்ணும்போது என்னோட ரிசல்ட்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்? ஐ வில் நாட் பி ஏபிள் டு சி பெட்டர் ரிசல்ட்ஸ். பட் இதே பர்சன் நான் ஒரு நம்மளோட பிசினஸ்ல ரெக்கமெண்ட் பண்ற புக்ஸ் டெய்லி கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன், கேஸ் ஸ்டடிஸ் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறேன், SMW மிஸ் பண்ணாம அட்டன் பண்றேன். இந்த 4, 5, 6 பண்ணிக்கிட்டே நான் ரீட்டைல் பண்ணும்போது, டிடிஎம் பண்ணும்போதும் என்னோட ரிசல்ட்ஸ் ரேஷியோ பெட்டரா இருக்கும். ரைட்? நான் இதை பண்ணாம 30 கால் பண்ணும்போது எனக்கு ப்ராபப்ளி ஒருத்தர் தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, நான் இதை பண்ணிட்டே இருக்கிறப்போ, பண்ணிட்டு இந்த 4, 5, 6 பண்ணிட்டே கூட நான் ஆக்ஷன் போடும்போது என்னுடைய ரிசல்ட் சூப்பரா இருக்கும், என்னோட கன்வர்ஷன் சூப்பரா இருக்கும். நான் 10 கால் பண்ணாலே அதுல எனக்கு 2 பேர் 3 பேர் பாசிட்டிவா இருப்பாங்க பிசினஸ் ஜாயின் பண்றதுக்கும் சரி. அண்ட் ஏன்னா ஐ பிகம் அ பெட்டர் வெர்ஷன். லைக் சமைக்கிற மாதிரி தான், வண்டி ஓட்டுற மாதிரி தான். மை ஸ்கில் க்ரோஸ் வென் ஐ லேர்ன் அண்ட் தென் ப்ராக்டிஸ். நான் வெறும் கத்துக்காம ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் என்ன பெட்டர் வெர்ஷன் ஆக்கி என்னோட கம்யூனிகேஷன் பெட்டர் வெர்ஷன் ஆக்கி நான் பேசுறப்பையும் there is a lot of difference. Right? How many of you agree? நான் வந்து இந்த SMW எல்லாம் அட்டன் பண்ணாம டிடிஎம் பண்றதுக்கும் இதெல்லாம் நான் பண்ணிட்டே, நான் இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு போய் டிடிஎம் பண்ணும்போது, நான் ஒரு புக்கை படிச்சுட்டு டிடிஎம் பண்ணும்போது, ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டு நான் டிடிஎம் பண்ணும்போது, ஒரு புது பர்சன் கிட்ட பேசும்போது, அவனை பூட் கேம்ப் லீட் பண்ணும்போது, யூ வில் சி a difference. ஸோ இந்த லேர்னிங் ஏன் சொல்றோம்னா, இந்த பிசினஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோம், என் டவுன்லைன், என் டீம்ல வர்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இது அந்த வாய்ப்புல ராஜா மீன் மாதிரிதான், ஒண்ணுமே நடக்காது. ரைட்? பிகாஸ் திஸ் பிசினஸ் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அண்ட் எண்ட்ஸ் வித் யூ. அந்த YOU தான் இதுல எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ரைட்? சாரி, I'll take 2 more minutes. டைம் போனது கரெக்டா. ஓகே, ஸோ I'll continue with what I was saying. ரைட்? ஸோ லேர்ன் பார்ட்டை இந்த 9 core ஸ்டெப்ஸை கத்துக்கிட்டு பண்ண போறோம். லாஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் வந்து அக்கௌண்டபிள், டீச்சபிள், கம்யூனிகேஷன். ரைட்? அக்கௌண்டபிள், நான் சொல்ற வார்த்தைக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். ஒரு விஷயம் பண்றேன்னா பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கேரக்டர். டீச்சபிளா இருக்கணும். நான் வந்து இப்போ என் அப்ளைன் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் நான் கிரியேட் பண்ணணும். ரைட்? மீனிங் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமா இருந்தேன்னா என்னால பிசினஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்? வளர முடியாது, லைஃப்லயே வளர முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு பி டீச்சபிள் ஸோ தட் someone who's ahead of me in this business, my upline who's successful in the business, successful இருக்காங்க, எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ரைட்? அண்ட் தென் ஐ ஹேவ் டு பி இன் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் தெம். ஏன்னா என்னுடைய லைஃப் லைன் நம்ம அந்த பில்லர்ஸ்ல இன்னொரு, நீங்க இஃப் யூ ரிகலெக்ட் த பில்லர்ஸ், ஒரு பில்லர் அப்ளைனஸ் லைஃப் லைன் போட்டிருப்பாரு. ரைட்? so important to be in communication with upline. ஸோ இந்த 9 ஸ்டெப்ஸை பண்றதை தான் லேர்ன்னு சொல்றேன். இதை நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நான் பண்ணாம என் டவுன்லைன் பண்ணணும் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். ரைட்? அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் டீச்சிங். ரைட்? ஸோ அப்புறம் என் டீமுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள நான் டிடிஎம் பண்ண ஆரம்பிச்சு என் டவுன்லைனை கான்ஃபரன்ஸ்ல வச்சோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அதுதான் டீச்சிங். ஸோ வென் ஐ டூ அண்ட் ஐ டீச். டீச்சிங்னா கிளாஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது. நீங்க சதீஷ் கேமோடைய பவர் ஹவுஸ்லயோ இல்லை சாரோட ட்ரைனிங்லயோ என்னைக்குமே தியரியாவது எடுக்க மாட்டாங்க. ரைட்? எஸ்பெஷலி பவர் ஹவுஸ் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சதீஷ் வில் டூ அண்ட் he shows இப்படிதான் பண்ணணும் டிடிஎம், இப்படிதான் பண்ணணும் ரீட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ we have to do and
டீச். ஷோ அண்ட் டெல்னு சொல்லுவாங்க. நம்ம பிசினஸ் இஸ் ஷோ அண்ட் டெல். நீங்க வந்து இதை நீ போய் பண்ணு சொன்னா பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணி காமிச்சா பண்ணுவாங்க. டிடிஎம் பண்ணுவாங்க, நம்ம ரீட்டைல் கால் பண்ணி காமிச்சா ரீட்டைல் பண்ணுவாங்க, நம்ம கன்சல்டேஷன் பண்ணி காமிக்கிறப்போ நம்ம பண்ற கன்சல்டேஷன் ரெக்கார்ட் பண்ணி அவங்க கொடுத்து கேட்க வைக்கலாம். 3-வே கால்ல அவங்க இருக்கிறப்போ நம்ம எப்படி பேசுறோம், கிளையண்ட் எப்படி சொல்றாங்க, கிளையண்ட் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாங்க, நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். ஸோ வென் தே see that they learn. ஸோ லேர்ன், டீச், டூப்ளிகேஷன். அந்த டூப்ளிகேஷன் என்னன்னா, இப்ப நான் பண்றத நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் டீம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் டூப்ளிகேஷன், ரைட்? இன்னைக்கு நம்ம லீடர்ஸோடைய ஆர்கனைசேஷன், பெரிய லீடர்ஸோட எல்லாருடைய ஆர்கனைசேஷன்லயும் எப்படி ஒரு டைம், மணி, ஃப்ரீடம் கிடைக்குது, எப்படி சாய் அவங்க இல்லாம இப்போ ஒரு நம்ம பிசினஸ்ல அல்டிமேட்லி என்ன வேணும், நமக்கு எல்லாம் ஃப்ரீடம் வேணும், ரைட்? அந்த ஃப்ரீடம் எப்ப நடக்கும், நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் பிசினஸ் ரன் ஆயிட்டே இருந்தா ஐ கெட் பேக் மை டைம், ரைட்? அப்போ என் டீம்ல என்ன மாதிரியே ப்ரொடக்டிவான லீடர்ஸை கிரியேட் பண்ணும்போது, டூப்ளிகேட் பண்ணும்போது அந்த ரியல் சக்சஸ் இந்த பிசினஸ் கிக் ஆஃப் ஆகும், ரைட்? ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த லீடர் இப்போ எல்லாம் லெவல்ஸ் எதுக்கு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன், ரைட்? ஸோ நீங்க இருக்கீங்க, உங்க டீம்ல ஒரு லீடர் உங்களை டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சு அவரு டீம்ல நிறைய 3%, அவங்க டீம்ல நிறைய 3% தான், இவர் 6% போவார், அவர் 9% போவார், அவர் 12% போவாரு, அப்படியே 21% போவாங்க, ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் டூப்ளிகேஷன் கிக் ஆஃப் ஆகுது. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ வித் மீ, ரைட்? ஸோ இது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ, ரைட்? நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, கிளைண்ட்ஸ் கிரியேட் பண்ணி, டிடிஎம் பண்ணி, பூட் கேம்ப் நாமினேஷன்ஸ் பண்ண கத்துக்கிட்டு, புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு, கேஸ் ஸ்டடிஸ் கேட்க ஆரம்பிச்சு, அசோசியேஷன் ரெகுலரா இருந்து அப்ளைனோட ரெகுலரா பேசிட்டு இருந்தாலே என் டீம்ல இருக்கவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அங்கதான் டூப்ளிகேஷன் கிக் ஆஃப் ஆகும். அண்ட் லாம்ப்லைட்டர்ஸ்ல எஸ்பெஷலி த ப்ராசஸ் தட் அவர் லீடர்ஷிப் ஹேவ் செட், ரைட்? இப்போ ஃபாலோயிங் செஷனே அதை பத்தி தான் இருக்க போகுது. ஹார்ட் பீட் ஆஃப் ஒரு பிசினஸ் பத்தி தான் அடுத்து சதீஷ் பேச போறோம், ரைட்? அந்த விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் இந்த லீடர்ஷிப் சர்க்கிள்குள்ள வந்துடும், ரைட்? ஸோ இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு 21% வரும்போது டோட்டல் அந்த டீம் எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றாங்களோ அதுல இருந்து 6% லீடர்ஷிப் போனஸ் வரும். ரஃப்லி 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் இந்த அசெட்ல இருந்து, இந்த T1ங்கிற அசெட்ல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வரணும்னா நம்ம அந்த நல்ல லீடரை டூப்ளிகேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம், ரைட்? ஸோ அதாவது டூப்ளிகேஷனா என்னன்னா, நான் இந்த பிசினஸ்ல ஒண்ணு பண்றேன்னா என் டவுன்லைனும், அதாவது இந்த பிசினஸ் ரிலேட்டடா சொல்றேன் நான், இஃப் மை டவுன்லைன் ஆல்சோ கேன் டூ இட், தட்ஸ் கால் டூப்ளிகேஷன். அண்ட் லாம்ப்லைட்டர்ஸ் இஸ் சோ ஸ்பெஷல் பிகாஸ் நம்ம லீடர்ஸ் எதையுமே காம்ப்ளெக்ஸான விஷயம் பண்ண, இப்போ நீங்க நம்ம பண்றது ஒரு டிஃபிகல்ட்டா, நம்ம பண்ற ஒரு விஷயத்த நம்ம டவுன்லைன் பண்ண முடியும்னா அங்க பிசினஸ் ஸ்கேல் ஆகாது, க்ரோவே ஆகாது, ரைட்? நம்ம பண்ற விஷயத்த நம்ம டவுன்லைன் பண்ண முடியும்னா அங்க பிசினஸ் மல்டி ஃபோல்ட்ல ஸ்கேல் ஆகும். அண்ட் லாம்ப்லைட்டர்ஸ்ல இன்னைக்கு சொல்லித்தர அந்த கான்வர்சேஷன்ஸ், ரைட்? ஜெனரல் கான்வர்சேஷன், டிடிஎம் கான்வர்சேஷன், ரீட்டைல் கான்வர்சேஷன், டவுன்லைன் கான்வர்சேஷன், அப்லைன் கான்வர்சேஷன், இந்த எல்லா கான்வர்சேஷனுமே கண்டிப்பா எல்லாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியும். முடியுமா முடியாதா? டெல் மீ. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பண்ண ஆரம்பிக்கிறப்ப தயக்கங்கள் இருக்கலாம், பயம் இருக்கலாம், மத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற ஃபியர் இருக்கலாம். நியூ பீப்புளுக்கு சொல்றேன் நான், ரைட்? ஆனா ஒன்ஸ் அந்த ஃபியரை உடைச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் பண்ணும். ஸோ என்னைக்குமே நம்ம பிசினஸ்ல எது டூப்ளிகேட்டபிள்னா ஒன்லி இஃப் வி கீப் திங்ஸ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் லாம்ப்லைட்டர்ஸ் இஸ் சோ ஸ்பெஷல், லாம்ப்லைட்டர் லீடர்ஷிப் இஸ் சோ ஸ்பெஷல் இன் கீப்பிங் திங்ஸ் வெரி வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள். ஓகே, சூப்பர். ஐ எம் ஆல்மோஸ்ட் டன். ஐ ஹோப் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் பிளே ஒன் மினிட் தான், அண்ட் தென் ஐ கோட் கால் சதீஷ் கேம். ஸ்கிரீன். So is it making sense? Learn, teach, duplicate. Okay. என்னன்னு புரிஞ்சுதா? Hey everyone, Eric Worre here. Do you feel stuck in your network marketing business? Well, here's the truth. All business is conversation. No conversations, no business. We're about to make network marketing history. No conversation, no business. Okay, super. ஸோ அடுத்த டாபிக் வந்து அதுதான், லீடர் இன்னர் சர்க்கிள் கான்வர்சேஷன் பற்றி தான் பேச போறாங்க. ஓவர் டு யூ சதீஷ் தான். ஓகேவா என் செஷன்? ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ஹார்ட் இன் வீட்டின் அப்போசிஷன் ஏதாவது போட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் நான். மேக் சென்ஸ்? சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. கேம் சதீஷ் கேம், ஓவர் டு யூ. சாரி, உன் டைம் கொஞ்சம். இல்ல பரவாயில்ல கேம், அப்சல்யூட்லி. சரி, வெல்கம். ஸோ லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட், ரைட்டா?
இந்த பிசினஸ் மட்டும்தான் இட்ஸ் பிசினஸ் ஆஃப் டூப்ளிகேஷன். அன்னைக்கு கூட ரிச் வாஸ் இது டக் டேவர்ஸ் பேசினார். உங்களுக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு, டைமே இல்லை, ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, வேலை அப்படி இப்படி பிஸியா இருக்கீங்க. ஆனா the beauty of this business, when you sponsor one more person with you, you'll have one more time and one more person working with you, working for you, working with you. அவர் அவருக்கா வேலை பார்ப்பாரு, பட் இட்ஸ் யுவர் ஆர்கனைசேஷன், ரைட்டா? ஸோ நினைச்சு பாருங்க, இப்போ 100 பேர் கனெக்ட் ஆகிறோம், 1 மணி நேரம், 100 மணி நேரம். நேற்று 200 பேர் கனெக்ட் ஆனோம், 200 மணி நேரம். ஒரு வாரத்திலேயே ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆவரேஜ் மனுஷனுக்கு 168 மணி நேரம் தான் இருக்கு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 200 மணி நேரம் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு இவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. எவ்வளவு இன்னைக்கு ஆர்டர் பாத்தீங்களா குரூப்ல? மணிலாம் எவ்வளவு ஆர்டர்ஸ், பிராண்ட் நியூ 12% 1 வீக்குக்கு முன்னாடியே 1000 PV சௌமியா கேம், ரைட்டா? ஸோ இட்ஸ் லைக் கிரேசி வால்யூம், ரைட்டா? சரி, ஸோ அதுதான் வந்து காம்பவுண்டிங், அதுதான் வந்து டூப்ளிகேஷன், ரைட்டா? அந்த டூப்ளிகேஷன் கிக்குன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து, அதனாலதான் ஃபங்க்ஷன் நம்பர் நம்ம கதறோம். when you have 10 people with you, duplication will kick in பயங்கரமா. 20 people 30 people, solid duplication, ரைட்டா? ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரே ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணுவோம். நான் வந்து என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு நான் அன்னைக்கு இங்க நான் பாக்குற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ப்ராப்ளி நான் ஒரு லார்ஜர் சர்க்கிளுக்கும் நான் சொல்லிடுறேன் நான், ரைட்டா? ஸோ லெட் சப்போஸ் என்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? யூஸ்வலாக லேட் ஆகாது. யா, என்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இன்ஃபேக்ட் நீங்க இந்த அப்ரிசியேஷன் சொல்லலாம், நீங்க குரூப்ல நிறைய குரூப்ஸ்ல எல்லாம் இருப்பீங்க. நிறைய குரூப்ஸ்ல எல்லாம் இருப்பீங்க. நிறைய பேர் ஏதாவது போட்டே இருப்பாங்க, ஸ்கூல் குரூப்ல, காலேஜ் குரூப்ல ஏதாவது போட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அதுல வந்து பிரைவேட்டா அவங்களுக்கு போய் நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், ரைட்டா? சரி, எனக்கு என்ன ஆச்சு தெரியல. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் பிஹேவிங் லைக் திஸ். ஒரே நிமிஷம், ஏன் இப்படி ஸ்டேட்டஸ் போட்டோன்னா இது ஸ்டக் ஆகிருக்கா? எனக்கு ஜூம் விட்டு வெளில போயிடுச்சு. சரி, ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. சரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. இப்போ நான் வேற ஒரு இந்த பேசிக்ஸ் தான் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் வேற எது பண்றேன். நத்திங், அவங்க சொன்னாங்கல்ல, கான்வர்சேஷன் அப்பாக பிஸ்னஸ் அப்பாயிட்டே இருக்கும். சைன் அப் அதிகமாகும், வால்யூம் அதிகமாகும், டீம்ல டூப்ளிகேஷன் அதிகமாகும், எல்லாமே இன்கம் அதிகமாகும். கான்வர்சேஷன் தான் எல்லாமே, ரைட்டா? இந்த கான்வர்சேஷனை மட்டும் யாருமே பயப்படாதீங்க. ஜஸ்ட் டோன்ட் பயப்படாதீங்க. இன்னைக்கு
என்னோட ஸ்கூல் குரூப்ல ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து துபாய் பத்தி ஏதோ பேசியிருந்தாங்க. துபாயில வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ துபாய் பத்தி அப்டேட் போட்டாங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். ஸ்கூல் குரூப்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் பர்சனலா போய் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஜி நீங்க துபாயில இருக்கீங்களா, எனர்ஜி பண்றீங்க, இப்படி பண்றீங்க. ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கான்வர்சேஷன். அப்படியே அப்படியே பேசிட்டு கான்வர்சேஷன் போயிட்டு போயிட்டு ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் நான் கேட்டே இருப்பேன். ஜி துபாய் ஓகேவா, ஸ்கூல் பசங்க ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கு, ஒரு 3 days இந்த வாரம் ஆரம்பிச்சிருந்து 2 days ஒன்ஸ் அவங்கள்ட்ட கேட்டே இருப்பேன். ரைட்டா? இன்னைக்கு தான் ப்ராடக்ட் பிச்சின் பண்ண, அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், பட் டைம் இல்லை. ப்ராப்ளி பவர் ஹவுஸ்க்குள்ள நான் சொல்றேன். இன்னைக்கு தான் வந்து ப்ராடக்ட் பிச்சின் பண்ணேன். ப்ராடக்ட் பிச்சின் பண்ணிட்டு இது மாதிரி ஆஹ், அந்த கான்வர்சேஷன்லயே போச்சு. என் அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, நியூஸை பார்த்துட்டு பயப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தென் ஐ டோல்டர் எல்லா இடத்துலயும் அப்படிதான் ஜி, நியூஸ் பார்க்காம இருந்தாவே மச் பெட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு தென் அவங்க அப்பாவுக்கு என்ன ஏஜ், அம்மாவுக்கு என்ன ஏஜ், ஐ வாண்ட் டு சஜஸ்ட் சம்திங், நான் நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமா இருக்கேன், உங்க அம்மாவுக்கு இது ரொம்ப தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பிச்சின் பண்ணி அமிச்ச உடனே அவங்க எனக்கு கதையா அனுப்புறாங்க. எனக்கு வந்து என்னோட சிஸ்டர் இன்லாவோட ஏதோ ஒரு கான்டாக்ட்ல நாங்க ஆமி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கோம், நீங்களே ஆமி பண்றீங்கன்னு தெரிஞ்சா நான் உங்கள்கிட்ட வாங்கியிருப்போம், இனிமேல் வாங்குறோம் உங்கள்கிட்ட, என் அம்மா யூஸ் பண்ணாங்க, என் மாமியார் யூஸ் பண்ணாங்க, மாமனார் யூஸ் பண்றாங்க, நாங்க யூஸ் பண்றோம். இன்னும் இட்ஸ் லைக் ஒரு ஃபுல் ஃபேமிலி இஸ் யூசிங் நியூட்ரைட், யாருக்கிட்டயோ வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் பிச்சின் பண்ணதுனால சதீஷ் இனிமேல் நாங்க அவங்க வந்து இப்போ சில பேர் லாயலா, சில கஸ்டமர் வந்து சில அப்ளைன் வந்து அந்த கிளைண்ட்டை வந்து லாயலா பார்த்துப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி அப்படி அவங்க வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த கிளைண்ட் வந்து வேற ஒருத்தட்ட போக மாட்டாங்க. ரைட்டா? ஆனா சில கிளைண்ட் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிரும், சும்மா போய் வாங்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு நம்பர் வச்சுட்டு அந்த நம்பர்ல போய் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் பிச்சின் பண்ணது அவங்க என்ன சொல்றாங்க, சதீஷ் இனிமேல் நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் எல்லாமே, யாரோ ஒரு கான்டாக்ட்ல அவங்க சிஸ்டர் இன்லாட்ட சொல்லி நாங்க சேஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்குவோம், இனிமேல் உங்கள்கிட்ட சொன்னா கொடுத்துருவீங்கல்ல அப்படி சொல்லிட்டு எவ்ரி திங் ஸ்டார்டட் வித் கான்வர்சேஷன் எவ்ரி சிங்கிள் டே. அதாவது எப்படின்னா சொல்லுவாங்க, விதைச்சது மேலே நிக்க கூடாது, விதைச்சிட்டு மூவ் ஆன் டைம், விதைச்சிட்டு நவந்து போனாதான் விதைச்சது முளைக்கும். எஸ் ஆர் நோ? ரைட்டா? நம்ம ஆளு என்ன பண்ணுவோம், விதைச்சிட்டு குரங்கு மாதிரி அதை நோண்டி பார்த்துட்டே இருப்பாங்க, முளைக்குதா, அது முளைக்கவே முளைக்காது. ரைட்டா? சரி, இந்த டெய்லி விதைக்கிறதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அப்ரிஷியேட் பண்ணுங்க, மக்களை பிரைஸ் பண்ணுங்க சொன்னேன் நான். ரைட்டா? இந்த நெக்ஸ்ட் விதைக்கிறது வந்து கான்வர்சேஷனை வந்து ரெண்டா பிரிச்சுக்குங்க. ஜென்ரல் கான்வர்சேஷன் பிரிச்சுக்குங்க, பிசினஸ் கான்வர்சேஷன் இல்ல ப்ராடக்ட்டும் அடங்கும், பிசினஸும் அடங்கும், பட் ஜென்ரல் கான்வர்சேஷன். அன்னைக்கு வந்து என்னோட ரொம்ப வருஷம் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு நேத்து ஆக்சுவலா வந்து முந்தின நாள் நானும் அகிலாவும் மூவி போகணும்னு நினைக்கிறேன். போனப்போ தீனா அஜித் பாட்டுல வந்து இந்த ஒரு பாட்டு ஒண்ணுச்சு. என் கிளாஸ் பையன் ஒருத்தன் அதே மாதிரி பாடுவான். மெசேஜ் மச்சி அந்த பாட்டு கேட்டோம், எனக்கு ஞாபகம் வந்துச்சுரா, ஒன்னு மச்சி கோல்டன் டைம்ஸ்ரா, மெமரிஸ் ஃபார் லைஃப் அப்படி இப்படின்னு போட்டான். இட்ஸ் ஜென்ரல் கான்வர்சேஷன். அவன் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கல, பிசினஸ் பிச், ஃபீல் குட் ஃபேக்டர். ரைட்டா? நான் வந்து இப்போ குஜராத் ட்ரிப்பு போயிருந்தேன் இல்லையா, குஜராத் ட்ரிப் போனப்போ ஒரு பாம்பேல இருந்து ஒரு பையன், பேச்சுலர் பையன், ஆனா செம குவாலிட்டி பையன். அவன் யாருன்னா, இந்த பெரிய பெரிய வெட்டிங்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி வெட்டிங்க்கு வந்து அவன் வந்து சங்கீத் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ், அவன் ஒரு கோரியோகிராஃபர். இந்த ராஜஸ்தான்ல பேலஸ்ல எல்லாம் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சங்கீத் ட்ரைனிங் கொடுக்குறான். அவன் வந்து அந்த அங்க இருக்க ஆண்டிங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுக்குறான். எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அவன் பேரு சௌரப். உனக்கு அசிஸ்டன்டா சொல்லு, நான் வரேன் அப்படி சொல்லியிருக்கேன் நான். சரி, ஓகே. அவன் வந்து சோல்டு ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்கு, அகிலாவுக்கு ஃபேவரட்டான பிராண்ட். நான் பெருசாக வாங்கினது இல்லை, பட் அகிலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அவன் நான் 8 நாளும் அவன் போட்ட டிஷர்ட், ட்ரௌசர்ஸ், ஜாக்கெட் எல்லாமே சோல்டு ஸ்டோர். அந்த ஸ்டோர் அன்னைக்கு வந்து ஒரு ஆட் வந்துச்சு. அந்த ஆடை நான் அவனை டேக் பண்ணி ஐ டோல்ட் மச்சி, ஐ சா திஸ் ஆட், ஐ ரிமெம்பர்ட் யூ. இன்னும் நான் பிசினஸ் பிச்சின் பண்ணல, ப்ராடக்ட் பிச்சின் பண்ணல, பட் அப்ரிசியேஷன். அவன் வந்து அவன் என்ன சதீஷ் என்ன நினைக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து ஜென்ரல். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கிட்டு, கட் காப்பி பேஸ்ட், பார்க்குற இடத்துல எல்லாம் இன்ஸ்டால போய் டக்க 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 டக்க, லிங்க்டின்ல போய் டக்க 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 டக்க, சொந்தக்காரன்லாம் டக்க 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 டக்க,
இமிடியட்டா உடனே நடக்கணும், எல்லாம் உடனே நடந்து அப்படியே நாளைக்கு ஆயிட்டு நாளான்னைக்கே வந்து நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் டிலேட் கிராட்டிபிகேஷன் பேசிருக்கோம். ஃபர்ஸ்ட் விதைக்கணும், அப்புறம் தான் அறுவடை பண்ணணும். ஏன்னா வாட் ஐ மீன், எடுத்தோடனே அறுவடை பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ஒரு சைடு வந்து இந்த நான் வந்து ஒரு ஒரு கோழி ஃபார்முக்கு போனேன். நான் அடிக்கடி முன்னாடி கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கோழி ஃபார்முக்கு போனேன். அங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கும் எல்லாமே. ரொம்ப குட்டியா கோழி வந்து அந்த கோழி குட்டி இருக்கு இல்லையா, அது இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இன்ஃபேக்ட் இன்குபேட்டர்ல இருக்கும். இன்குபேட்டர்ல முட்டை அப்பதான் இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு 20 நாள் இன்குபேட்டர். அப்புறம் கொஞ்சம் அப்படியே கிராக் ஆகி இருக்கும். அது சில அடுத்த செட் வந்து அப்படியே கோழி குட்டி குட்டியா வெளில வந்திருக்கும். அப்புறம் அது அப்படியே லைட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது அப்புறம் கொஞ்சம் வளர்றது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது, இப்படியே வந்து லாஸ்டா முட்டை போடுற வரைக்கும் கோழி, முட்டை போடுறதுக்கு ஒரு செட்டு கோழி இருக்கும். நம்ம ஆளுங்க இதெல்லாம் முட்டுறது, நேரா முட்டை போடுற கோழியை பிடிச்சி முட்டை போடு அப்படின்னு சொல்றது, நேரா போய் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது, டைரக்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி. சோ இது இப்போ மாலதி மேம் வந்து 1500 PV பண்றாங்கன்னா, அவங்க இந்த பிசினஸ் வரத்துக்கு முன்னாடியே அந்த விதையை விதைச்சு வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த பிசினஸ்க்கு வரப்போறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இவர் சொன்னார்ல, சாய் கேம் சொன்னார்ல, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல சும்மா போய் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த பொண்ணை கூப்பிட்டு உன் சல்வார் நல்லா இருக்கு, இந்த பொண்ணை கூப்பிட்டு, பொண்ணுங்களுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம், இந்த பொண்ணை கூப்பிட்டு உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் அசால்ட்டா எல்லாருக்கும் பேசிட்டு வருவேன் நான். சும்மா ஜாலிக்கு வி டோன்ட் நோ அப்போ வந்து பிசினஸ் வர போறோம், அதெல்லாம் தெரியாது. ஐ கீப் பிரைசிங் பீப்புள். மேடம் போய் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ஹெச்ஓடி போய் அப்ரிஷியேட் பண்ணுவேன். I used to do that, right? So சில பேரு they're so good in doing it. Please continue. சில பேரு நான் சொன்ன மாதிரி நான் இன்ட்ரோவர்ட், நான் யார்ட்டும் பேச மாட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அதை மாத்தி ஆன் அ டெய்லி பேசிஸ் இந்த ஜெனரல் கான்வர்சேஷனை ஒரு சைடு நடத்திட்டே இருங்க. ஒரு சைடு வந்து புது கான்டாக்ட் ஆட் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஒரு சைடு பண்ணிட்டே இருங்க, ரைட்டா? ஒரு சைடு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன். இதுல வந்து மெயினா நான் வந்து காட்டணும்னது வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து, உங்க ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பாக்குறாங்களோ, இப்ப லெட் சப்போஸ் சுனில்னு ஒருத்தர் பாக்குறாரு, குமார்னு ஒருத்தர் பாக்குறாரு, யாரு பார்த்தா அந்த அந்த உங்க ஸ்டேட்டஸை யாரு பாக்குறாங்களோ அந்த குமாருக்கு, ஸ்டேட்டஸை பார்த்த குமாருக்கு போன் பண்ணி ஜென்ரல் கான்வர்சேஷன் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஃபேமிலி, ஜென்ரல் கான்வர்சேஷன். அது பிசினஸ்குள்ள போனா சூப்பர், பிசினஸ்குள்ள போனலாம்னு பிரச்சனை கிடையாது, பேசிட்டு வச்சிருங்க, ரைட்டா? இப்ப இருக்க கரண்ட் சினாரியோல கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு, வேலை மாறி இருப்பாரு, இல்ல இடம் வீடு மாறி இருப்பாரு, அதெல்லாம் எடிட் பண்ணி வச்சிருங்க, ரைட்டா? இப்போ ஒரு குமார், உங்க ஸ்டேட்டஸ் பார்த்த குமாருக்கு பேசிட்டீங்க. ஆனா உங்க போன்ல 15 குமார் இருக்கும். சந்திரகுமார், ராம்குமார், கிருஷ்ணகுமார், எல்லா குமார் இருக்கும். டக்குன்னு உட்காந்து ஒரு 20 நிமிஷத்துல எல்லா குமாருக்கும் அடிச்சிருங்க. சில பேர் உங்க நம்பர் வச்சிருப்பாங்க, சில பேர் வச்சு லாங் டர்மா இந்த பிசினஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சில ஏதோ ஒரு குமார் இருப்பாரு, ஞானகுமார்னு ஒருத்தர், அந்த குமார் இருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் எப்பயோ எங்கேயோ பார்த்திருப்பீங்க, நம்பரை வாங்கி வச்சிருப்பீங்க. இன்னைக்கு மட்டும் நான் எத்தனை கால் பண்ணேன்னு தெரியுமா? ஜி உங்க நம்பர் என் போன்ல இருக்கு, எப்படி கனெக்ட் ஆனு கூட தெரியாது அப்படின்னு நான் எத்தனை கால் அடிச்சேன்னு தெரியுமா? அவ்வளவு பேர் என் கூட கனெக்ட் ஆனாங்க அன்னைக்கு. சோ மெனி பீப்புள். சோ இந்த மக்கள் அப்ரிஷியேட் பண்றது, புது கனெக்ட், இந்த புது கான்டாக்டை கனெக்ட் பண்றது, ஜெனரல் கான்வர்சேஷன் பண்றது, அதுக்கப்புறம் பிசினஸ் கான்வர்சேஷன் பண்றது, ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ், ரைட்டா? ஆனா இது எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியா பண்ண, என்ஜாய் த ப்ராசஸ். அன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியா டீமுக்கு ஃபைனல் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த ஹர்டல் பிளே பண்ணுவாங்க இல்லையா, எல்லாம் அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தரும் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து ஹர்திக் பாண்டியா மோட்டிவேட் பண்றான், கீழே வச்சு வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா இப்படி இருக்கு மூஞ்சி, கீழே வச்சு வீடியோ எடுத்துட்டாங்க. அவன் சொல்றான், we are designed to do pressurized things, we love pressure. இன்னைக்கு நம்ம ஆப்போனன்ட் நம்மள ப்ரெஷர் போட்டாங்கன்னா அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அது அந்த வீடியோ நான் இருந்துச்சு, நான் டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். நான் ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு பிக் சிச்சுவேஷன், பிக் கேம், பிக் ப்ரெஷர், அதுக்காக தான் நம்ம இத்தனை நாள் தயாராகிறோம். லெட் அஸ் கோ அண்ட் என்ஜாய் த ப்ரெஷர். ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அவன் என்ன சொல்றான், லிட்டரலா தான் சொல்றான். அதனால ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு மாறி போவான். அவனோட பாடி லாங்குவேஜ் எனக்கு பயமா பிடிக்கும். ஸோ இந்த கான்வர்சேஷன் பண்றது இதெல்லாம் வந்து ஜாலியா, யூ ஆர் டிசைன்டு டு டூ திஸ், யூ ஷுட் பி ஹாப்பி டு டூ திஸ்ன்ற மாதிரி பண்ணுங்க. மை டைம் இஸ் அப்.
சார் இருக்காங்களா தெரியல, சார் இருந்தா கூட டைம் இல்லை. ஸோ வித் தட் வி ஆர் டன். நம்ம வந்து ஸ்டே டியூன் ஃபார் டெக்ஸ் பவர் ஹவுஸ், வில் கனெக்ட் வித் டன். பை பை, டேக் கேர்.